எனது கேள்வி என்னவென்றால், சுய இன்பம் செய்து கொள்வது பாவமா, பெரும் பாவமா அல்லது சிறு பாவமா? இந்த கேள்வி எனக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் வாழும் பல இளைஞர்களின் இதயத்தில் உள்ள கேள்வி. 2 வருடத்திற்கு 2 மாதம் மட்டுமே விடுமுறைக்கு நாம் நாட்டுக்கு வருகிறோம். 2 வருட காலம் வெளிநாட்டில் தான் வாழ்க்கையை செல்ல வேண்டி இருக்கிறது. தன் உணர்ச்சிகளை அடக்குவதற்கு சுய இன்பத்தை தவிர ஒரு வழி தெரியவில்லை. தயவு செய்து ஹதீஸ் அடிப்படையில் பதில் தரவும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேள்வி. அதாவது கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காம உணர்வு மேலிடக்கூடிய நேரத்தில் அதுக்கு வடிகாலாக சுய இன்பம் வந்து ஆண்களும் செய்வாங்க, பெண்களும் செஞ்சுருவாங்க. அது மாதிரியான ஒரு செயல் அவங்களாகவே நினைக்கிறது அந்த உச்சநிலை அடையக்கூடிய காரியத்துக்கு பேர் தான் என்னது சுய இன்பம்னு சொல்கிறது. இது செய்கிறதுக்கு மார்க்கத்தில் உண்டுமா கூடுமான்னு கேட்குறாரு. இந்த சுய இன்பம்ங்கிறதை பொறுத்த வரைக்கும் அறிஞர்கள் மத்திய தெளிவாக அது தடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய அளவில் கருத்து வேறுபாடு வராது. ஆனால் அறிஞர்கள் ஹதீஸ் படி உள்ளதை நான் 2வது சொல்கிறேன். முதல்ல இது சம்மந்தமாக அறிஞர்களில் எப்படி கருத்து இருக்குன்னு கேட்டால், உதாரணமாக ஃபத்துஹுல் பாரியில் இப்னு ஹஜர் சொல்கிறார், ஒகது அபாகல் இஸ்திம்னா, சுய இன்பம் செய்வதை ஹலாலாக்கியிருக்கிற, அபாகன்னா முபாகு ஹலாலாக்கியிருக்கிறார்கள். தாயிஃபத்தும் மினல் உலமாயி, உலமாக்களில் ஒரு பெரும் கூட்டமே ஹலாலாக்கியிருக்கிறது. ஓஹுவ இந்தல் ஹனாபிலத்தி, ஹம்பலியாக்களிடத்திலையும் பாதில் ஹனஃபியத்தி, ஹனஃபி மதுஹபை சேர்ந்த சிலரிடத்திலையும் அஜலி தஸ்கினி ஷஹ்வா, ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இது ஹலாலு. அப்போ இந்த சுய இன்பம் என்பது ஹராம் என்று ஒரு பெரிய கூட்டம் சொல்கிறார்கள். ஹலால்னு யார் சொல்கிறாங்கன்னா ஹம்பலி மதுஹபடி அது தப்பு கிடையாது, ஹனஃபி மதுஹபுடைய ஒரு சாராரின் கருத்துப்படி தப்பு கிடையாது என்று சொல்லி இப்னு ஹஜர் எடுத்து சொல்கிறார். அதே மாதிரி அல் மசாலிக்கு மொத்தாவுடைய சரகுலை அகமது ஹம்பலை பற்றி சொல்லும் பொழுது கால அகமது இப்னு ஹம்பல் கூறுகிறார், அலா வராஹி, அவர் ரொம்ப பேணுதல் மிக்கவராக இந்த மாதிரி செய்யலாம் விரும்ப மாட்டார். அப்படிப்பட்ட பேணுதல் உடையவராக இருந்து கொண்டு அவர் சொல்கிறார், தஜ்ஜுபி அன்னு இஹ்ராஜு ஃபதலத்து மினல் பதனி, அதாவது இந்த சுய இன்பம் அடைந்த விந்தை வெளிப்படுத்துகிறான்ல, அது உடம்புல உள்ள ஒரு கழிவை வெளியேற்றுற ஒரு செயல் தான் அது. இப்போ ஜாச இந்தல் ஹாஜத்தி, தேவைப்படும் போது செய்யலாம். அதில் என்ன இருக்குது, அவன் என்ன செய்கிறான், அது ஒரு பெண்ணிட்ட போய் தப்பாக நடந்து அந்த மாதிரி வேலையை செய்கிறான், அவன் தானே செஞ்சுக்கிறான். அதன் மூலமாக என்ன செய்யுதுன்னு கேட்டால், உடலில் உள்ள ஒரு கழிவை அது மாதிரி எது பண்ணு கேட்டால் அந்த ரத்தம் குத்தி வாங்குற மாதிரி அந்த மாதிரியான அடிப்படையில் விந்தை வெளிப்படுத்தின, அவ்வளோதான். விந்துங்கிறது உடல்லேருந்து ஒரு கழிவை வெளியேற்றுவது தான். இப்போ ஜாச இந்தல் ஹாஜத்தி, அது ஹாஜத்து தேவை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் கூடும் என்று யார் சொல்கிறா, அகமது ஹம்பல். அவ்வளோ பேணுதலான ஒரு ஆளாக இருந்தும் கூட அது பேணுதல் தனி கூடாதுன்னு சொல்ல ஆதாரம் காட்டு, எப்படி கூடாதுங்கிற அப்படின்னு ஒரு சாதாரண நிகழ்வாக அவர் காட்டுகிறார். ஆனால் வாமத்துல் ஃபுகாஹா அலா தஹரீமிஹி, அதிகமான சட்ட நிபுணர்கள் ஹராம்னு சொல்கிறாங்க. அகமது ஹம்பல் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எப்படி ஹராமு, ஹராமுக்கு என்ன இருக்குது, ஒன்றும் இல்லையேங்கிறார் அவர். உம்தத்துல் காரின்னா புகாரியுடைய ஷரகு, ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் இவர், ஐனிங்கிறவர். இவருடைய அந்த ஷரகில் என்ன எழுதுகிறாருன்னு கேட்டால், அதாவது யாருக்கு திருமணம் சக்தி இருக்கிறதோ அவர் திருமணம் செய்யட்டும், சக்தி இல்லை என்று சொன்னால் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும்னு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வைத்து கொண்டு எழுதுகிறார், ஒஸ்ததல்ல பிஹி, இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுக்கிறார்கள் பாதுல் மாலிகியத்தி, மாலிக் மதுஹபை சேர்ந்த சிலர் ஆதாரமாக கொண்டு சொல்கிறார்கள், அலா தஹரீமில் இஸ்திம்னா, சுய இன்பம் ஹராம். ஏன்னு கேட்டால் நீங்கள் நோன்பு கொண்டு தான் கட்டுப்படுத்தும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. உங்களுக்கு வசதி இருந்தால் கல்யாணம் பண்ணு, இல்லைன்னு சொன்னால் நோன்பு வச்சு அந்த ஆசையை அடக்கி கொண்டு சொல்லிட்டாங்க. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் சுய இன்பம் ஹராம் என்று தெரிகிறது அப்படின்னு மாலிக் இமாம் சொல்கிறாராம். கது தக்கர் அசாபுனல் ஹனஃபியா, நம்முடைய ஹனஃபி மதுஹபுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவரும் ஹனஃபி தான், இந்த உம்தத்துல் காரி நூலாசிரியரை ஹனஃபிக்காரர் தான். அவர் சொல்கிறாரு, கது தக்கர் அசாபுனல் ஹனஃபியா, நமது ஹனஃபி அறிஞர்கள் சொல்கிறார்கள், அன்னஹு யுபாஹு இந்தல் அஜிசி, இயலாத நேரத்தில் அது அனுமதிக்கப்பட்டது தான். இல்லை அஜலி தஸ்கினி ஷஹ்வா, ஆசையை அமைதிப்படுத்துவதற்காக வேண்டி அது என்ன செய்கிறது, அது கூடுமான ஒரு விஷயம் என்று மாலிக் இமாம் மீது ஹராமுங்கிறாரு. ஹனஃபி அறிஞர்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்கன்னு கருத்து வேறுபாடாக இருக்குது. இப்னு ஹஸ்ம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் சில வாதங்கள், ஏன்னா இதை சொல்லிவிட்டு நம்ம ஹதீஸுக்கு வருவோம், ஏன்னா அறிஞர்கள் எத்தனை விதமாக சொல்லியிருக்கிறாங்கன்னு. அப்போ இப்னு ஹஸ்ம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல் இஸ்திம்னாவு லிர் ரிஜாலி சவாவுன், இஸ்திம்னா அதாவது இந்த சுய இன்பம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான், அது ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஏனென்று அவர் சொல்கிறார், இல்லை அன்ன மசர் ரஜுலி தக்கரஹு பி ஷிமாலிஹி முபாகுன், ஒரு மனிதன் தனது உறுப்பை தன் கையால் பிடிப்பது ஹலால் தானே, அது தப்பான ஒரு விஷயமா? சுய இன்பம்ங்கிற தானே செய்ய போகிறான். அவனுடைய கையினால் அவனுடைய உறுப்பை பிடிப்பதும், மஸ்ஸுல் மரத்தி ஃபர்ஜஹா, ஒரு பெண் தன்னுடைய உறுப்பில் அவர் கையை வைத்துக் கொள்வதும் தொடுவதும் கதாலிக்க முபாகுன், அது அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்.
இஜ்மாயில் உம்மத்தி குல்லிகா ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய ஏகோபித்த கருத்து பிரகாரம் ஒரு ஆண் வந்து தனது உறுப்பை பிடிக்கலாமா தொடலாமான்னா தொடலாம், ஒரு பெண்ணை அப்படி பிடிக்கலாமான்னா பண்ணலாம், எல்லாரும் ஹலாலுங்கிறாங்க. ஃபைதா ஹோம் முபாகுன், அது அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லப்படும் பொழுது ஃபுலைச ஹுனாலிக்க ஜியாதத்தும் நல்ல முபா, அனுமதிக்கப்பட்டதை தவிர கூடுதலால் என்ன இருக்குது? அனுமதி தொடவே கூடாதுன்னு தடை இருந்தால் போய் அதை போய் தொட்டன்னு கேட்பான், தொடுவதற்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுற. என்ன கூடுதலாக இருக்குன்னு கேட்டால் இல்லை தாமுதல் நுசுரில் மணி, விந்தை வந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதை தவிர அதில் ஒரு பிரச்சனையும் அதில் இல்லை. ஃபலைச தாலிக்க ஹராமன் அஸ்லான், இது அறவே ஹராம்ன்றது கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால் கவுலில்லாஹி தஆலா அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ கது ஃபஸ்ஸரலக்கும் ஹரம் அலைக்கும், உங்களுக்கு எது எது ஹராம் என்பதை அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான். 6:119 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தெளிவாக்குனதில் இதை சொல்லியிருக்கிறானா எதெல்லாம் ஹராம்ங்கிற நான் தெளிவாக்கிட்டேங்கிறான் அல்லாஹ். அப்போ தெளிவாக்குனதில் வந்து எது வரல? சுய இன்பம் வரவே இல்லையே, அப்போ நீங்கள் ஹராமுங்கிறீங்க அப்படிங்கிறார். ஒலை சஹாதா மிம்மா ஃபசலர்னா தஹரீமு, ஹராம் என்று தெளிவுபடுத்த விஷயமாக இல்லாத காரணத்தினால் போக ஹலாலுன், அது ஹலால் தான், அது ஒரு பெரிய மேற்றம் இல்லைங்கிறார். ஏன்னா கவுலிஹி தாலா ஹலக்கலக்கும் மாஃபில் அர்ஜமியா, பூமியில் உள்ள எல்லாமே உங்களுக்கு தான் படைச்சாச்சு, ஹராம்னு சொல்வதற்கு ஆதாரம் காட்டணும். அல்லாஹ் இதை ஹராம்னு சொல்லலை அப்படிங்கிறார். சொல்லிட்டேன் சரினா இல்லை அண்ணனா நக்கிற, ஆனாலும் நாம் இதை விரும்பவில்லை. எதனால் என்றால் லி அன்னஹு லைசமின் மக்காரிமில் அஹ்லாக், இது நற்பண்புகளில் வராது. இது மார்க்கத்தில் ஹராம்ன்று வராது என்றாலும் நாம் இதை விரும்ப மாட்டோம். ஏன் விரும்ப மாட்டோம் என்று கேட்டால் லி அன்னஹு லைசமின் மக்காரிமில் அஹ்லாக், இது நற்பண்புகளில் இது அடங்காது. இந்த மாதிரி செய்வது நல்ல ஒரு தன்மைக்கு ஒரு அடையாளமாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்னு உமர்கிட்ட கேட்குறாங்க, இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதாக்க நாயிக்கு நப்சிகி, அவன் தனக்குத்தானே விசாரம் செய்கிறான், வேற ஆள்கிட்ட செய்கிறதுக்கு போல தனக்குத்தானே செய்கிறான் என்று இப்னு உமர் அது குற்றச் செயலாக சொல்கிறார் என்று அவரை எடுத்துக்காட்டுறாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸும் அப்படி சொல்வதாக என்ன செய்கிறாரு எடுத்துக்காட்டுறாரு. இன்னொரு சார் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு குற்றம் இல்லை, என்ன செய்கிறார், அது இப்னு அப்பாஸ் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு. ஒமாஹோ இல்லா ஒரிக்க அதுக்கும் ஜுப்பஹு ஹத்தா இன்சல்மா, இதில் என்ன இருக்குது, அவர் விந்து வர்ற வரைக்கும் அவனுடைய உறுப்பில் விளையாடுறான், இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாங்கிறாரு இப்னு அப்பாஸ், அது குற்றம் இல்லைங்கிறார். அதே மாதிரி வந்து இப்னு உமர் சொன்னதாக இன்னொரு அறிவிப்பு இருக்கிறது. அண்ணாவுக்கால இன்னமாக அசப்புன்னு துதல்லிக்குஹு, அது ஒரு நரம்பு மண்டலத்தில் என்ன செய்கிறாய், சும்மா தேய்த்து விடுகிறாய், அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது, அந்த செயல் வந்து விபச்சாரங்கிற கணக்கில் இப்படி வரும். விபச்சாரத்துக்கு செய்கிறதுக்கு 2 பேர் வேணும், அந்த மாதிரிலாம் உள்ளது வந்து விபச்சாரத்தில் வரும், இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறார். அதே மாதிரி வந்து அலா பின் ஜியாது வரியாக அறிவிக்கப்படுறது சொல்கிறாரு, அன்னஹும் கானு எஃபலூன ஃபில் மகாசி, முந்தைய சமுதாய சஹாபாக்கள் தாபியன்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா போர்க்களங்களில் இதை செய்வார்கள், போர் செய்யக்கூடிய நேரத்தில் இதை செய்வார்கள் அப்படிங்கிறாரு. அதாவது ஹசன் பசரி அதை சொல்கிறார். ஹசன் பசரி என்ன செய்கிறாரு, கானு எஃபலூன ஃபில் மகாசி, போர்க்களத்தில் தான் அன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி சொல்கிறார். அப்போ ஜாபிர் இப்னு ஸைத் அவர் சொல்கிறாரு, ஹுவ மாவுக்க ஃபஹரி குஹு, அது உனக்கு சொந்தமான தண்ணீர், அதை நீ வெளியேற்றிக்க, அதில் என்ன இருக்குது, தப்பு இல்லைங்கிறார். அதை முஜாஹிது சொல்கிறாரு, கான மம்மலா யமுருன ஷபாபகும், கடந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இளைஞர்களுக்கு கட்டளையிடுவார்கள், பில் இஸ்திம்னாயி, சுய இன்பம் செய்து கொள்ளுங்கள் பாண்டு கட்டளையிடுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா எஸ்தாஃபுன பிதாலிக்கே, இதை கொண்டு அவர்கள் கற்பு வாழ்க்கை வாழ்வதற்காக, விபச்சாரம் செய்யாமல் விபச்சாரம் செய்வதை தடுப்பதற்காக வேண்டி இதை செய்து கொள்ளும்படி அன்றைய காலத்தில் வந்து அறிஞர்கள் கட்டளையிட்டாங்க அப்படின்னு முஜாஹிது சொல்கிறார். அதே மாதிரி ஹசன் பசரி சொல்கிறாரு, அன்னஹுக்கான லாயரா பாசன் பில் இஸ்திம்னா, இந்த சுய இன்பத்தில் எந்த ஒரு பிழையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அமர் இப்னு தீனார் என்பவர் சொல்கிறாரு, இதெல்லாமே இப்னு ஹஸ்ம் அவர்கள் எடுத்துக்காட்டுறார், எந்தெந்த அறிஞர்கள்லாம் இதை கூடும்னு சொன்னார்கள்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொண்டாந்து காட்டுறார். அமர் இப்னு தீனார் சொல்கிறாரு, மாரா பபில் இஸ்திம்னாய் பாசன், இந்த சுய இன்பத்தில் ஒரு பிழையை நான் காணவில்லை அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு வந்து அல் அசானிதானி இப்னு அப்பாஸ் இப்னு உமர் ஃபிக்லல் கவுலின்னு மமூரத்தும், அதாவது இப்னு அப்பாஸ் இப்னு உமர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் சனதுகள் வந்து ஒரு மூடலாக இருக்கிறது, சரியில்லாமல் இருக்கிறது, அது சொல்லிட்டாரு. லாக்கினல் கராகத்தை சஹீஹத்துன் அன் அத்தாயின், அத்தா அவர்கள் வந்து இது கூடாது என்று சொன்னதுக்கு சரியான ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஹசன் பசரி, அமர் இப்னு தீனார், ஜியாத் அபில்லா, முஜாஹிது, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது கூடும்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டால் சஹாபாக்கள் வழியாக அறிஞ்சு தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு முடிக்கிறார். அப்போ இதில் என்னென்னு கேட்டால் இந்த விஷயமாக வந்து ஹம்பலி மதுகப்புலையும் ஹனஃபி மதுகப்புலையும், ஹனஃபி மதுகில் 2 கருத்து அதிகமான பேர் அது கூடுங்கிறாங்க, ஹம்பலியில் டோட்டலாக கூடுங்கிறாங்க, மாலிகி ஷாஃபிங்கிறவங்க என்ன செய்கிறாங்க அது ஹராமுங்கிறாங்க. அப்போ இதில் வந்து 2 கருத்து உள்ளதாகத்தான் அறிஞர்களுடைய பார்வை இருக்கிறது. அப்போ என்ன ஆதாரத்தின் அடிப்படையெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொன்னால்,
ஒரு ஹதீஸ் இருக்குது, மல்ஊனுன் மன் நக்கஹ யதஹு, அதாவது கைக்கு கல்யாணம் பண்ணுவேன், அதாவது அதை சுய இன்பம் செய்கிறவனுக்கு உள்ள வார்த்தைன்னு வைங்களேன், சுய இன்பம் செய்யக்கூடியவன் லானத்து செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸை வந்து அஸ்தி என்பவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது பலவீனர்கள் அறிவிக்கும் ஹதீஸுகள்ங்கிற நூலில் இதை இடம்பெற செஞ்சுருக்கிறார். இப்னு ஜவுசி என்பவர் ஹசன் இப்னு அரஃபா என்பவர் வழியாக இதை பதிவு செஞ்சுருக்கிறார். அது என்ன செஞ்சுருக்கார், செஞ்சுட்டு இஸ்னாதுல் ஐஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் பலவீனன்னு அவரே சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து இப்னு லஹியா வழியாக அபு ஷேக் என்பவர் வந்து கிதாபு தர்ஹீபுல எழுதியிருக்கிறாரு, அவர் பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதை இந்த அடிப்படையில் இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமாக காட்டுவாங்க, சுய இன்பம் செய்கிறவன் வந்து லானத்துக்கு உரியவன் அப்படின்ற அதுக்கு ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை எந்த ஒன்றுமே. அதே மாதிரி இன்னும் சில ஹதீஸில் வந்து ஹஸ்ஸான் இப்னு ஹிம்யர் வழியாகவும் மசலமா அலி இவங்க 2 பேர் வழியாகவும் சில ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க 2 பேருமே இந்த ஹதீஸின் காரணமாகவே எல்லோரும் பலவீனம், இப்படி ஒரு ஹதீஸ் அறிவித்ததுனால இவர் பலவீனமான ஆள் என்று சொல்கிற அளவுக்கு உள்ள தரத்தில் உள்ள ஹதீஸாக இருக்குது. அப்போ இதை ஒரு ஆதாரமாக காட்ட இயலாது அப்படின்றத முடிச்சிடுறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், 7 பேரை எல்லாம் வந்து பார்க்க மாட்டான் கேமனானில் அப்படின்னு சொல்லும்போது 7வது ஆள் யாருன்னு கேட்டால் இவனை பற்றி சொல்லப்படுது. யார், அவன் வந்து சுய இன்பம் செய்கிறவன் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னும் ஹதீஸு முன்கரும், இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸாக இருக்கிறது என்று அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, தக்க காரணத்தோட அறிவிப்பாளர்கள்லாம் போட்டு விமர்சனம் பண்ணி போட்டுடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸை வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் ஆதாரமாக காட்டக்கூடாது. அப்போ ஆதாரம்னு காட்டுறதுக்கு எதெல்லாம் இது நிற்காது. இந்த சுய இன்பம் கூடாது என்று சொல்கிற எந்த ஒரு ஹதீஸுமே இருக்குது, ஹதீஸு இட்டு கட்டப்பட்டதாக இருக்குது, அதில் பலவீனமாக இருக்குது. சரியான ஹதீஸு ஒன்று கூட கிடையாது. அறிஞர்கள்லாம் சொல்லிட்டாங்களா, சரியான ஹதீஸு சிலது இருக்குது, அதில் அந்த கருத்து வருமானு நம்ம சிந்திக்கணும். ஒரு ஹதீஸ் என்னென்னு கேட்டால், மனிஸ்தத்தால் பாத்த, உங்களில் யார் வந்து திருமணத்திற்கு செலவினத்திற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ ஃபல்லியத்தை செவ்வஜ திருமணம் செஞ்சுக்கிறட்டேன், இப்போ இன்னும் அகலுரில் பசரி, அது வந்து பார்வையை தாழ்த்தக்கூடியது, அஹ்சனுலில் ஃபரஜி கற்பை காப்பாற்றக்கூடியது, மல்லம் எஸ்தத்தே யாருக்கு சக்தி இல்லையோ ஃபாலேஹி பிஸ்ஸௌமி அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டும், அது சக்தியை முறிச்சிடும் அப்படிங்கிறார். அப்போ இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அப்போ ஒருத்தருக்கு வந்து வசதி வந்துருச்சுன்னா கல்யாணம் தான் பண்ணணும், அதுக்கு மேலேயும் வசதி இல்லை ஒரு ஆசை வருதுன்னு கேட்டால் நோன்பு வைத்து கட்டுப்படுத்தி கொண்டு இந்த வைத்துக்கொண்டு இந்த ஹதீஸின்படி அந்த சுய இன்பம் ஹராமுங்கிறாங்க. நல்லா வழங்கணும். சுய இன்பம் ஹராம்னு சொல்கிறவங்களுக்குரிய ஆதாரம் இந்த புகாரியுடைய ஹதீஸ். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஷாஃபி மாலிகி எல்லாம் குரானில் உள்ள 2 வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. அது கொஞ்சம் வெயிட் மாதிரி தெரியும். என்ன வசனம்னு கேட்டால் 23வது சூறாவில் 5, 6, 7, அதே மாதிரி 70வது வசனத்தில் 29, 30, 31 ஒரே விஷயந்தான். 2 இடத்துல வந்தாலும் ஒரே விஷயந்தான். என்ன வருதுன்னு கேட்டால் வல்லதீன ஹும் லி ஃபுரூஜிஹும் ஹாஃபிலூன், தங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாத்து கொள்வார்கள், இல்லாத அஸ்வாஜிஹும் அவங்களுடைய மனைவியரிடமே தவிர, அவுமா மலக்கு தைமானகும் அவங்களுடைய கைவசம் இருக்கிற அடிமைகளிடம் தவிர மற்றவங்கள்ட்ட தங்களுடைய உறுப்புகளை பாதுகாத்து கொள்வார்கள். ஃபைன்னஹும் கைரு மலூமீன், இப்படி மனைவிட்டையும் அடிமைகள்கிட்டையும் இசையை தீர்த்து கொள்வது வந்து இவங்க பழிக்கப்பட்ட ஆள் கிடையாது. ஃபம நிபுத்தகா வரா அதாலிக்க, இதுக்கு மேலே உள்ள ஒன்றை ஒருவன் தேடுவானேயானால் இப்போ உலாய்க்க ஹுமுல் ஆதூன், அவங்க வந்து எல்லை மீறியவர்கள், அவங்க வரம்பு மீறியவர்கள் வருது. இந்த வசனம் தான் முக்கியமாக. ஷாஃபி மாலிக் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மனைவியர் அடிமைகளோடு நிறுத்திக்கிறங்க, வேறு ஒன்றை நாடினால் இதுக்கு அப்பால் இதையாவது தேடினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வரம்பு மீறுறீங்க. அப்போ இதுக்கு மேலே உள்ளதுங்கிறதுல இன்னும் வரத்தானே செய்யும். இதுக்கு மேலே உள்ளது என்பதில் விபச்சாரமும் வரும், ஓரின சேர்க்கையும் வரும், அது மட்டும் வராது, எதுவும் வரேன் சுய இன்பமும் வரத்தான் செய்யும். ஏன்னு கேட்டால் இப்போ நிபுத்தகா வரா அதாலிக்க, இதுக்கு மேல் எதையாவது ஒருத்தர் தேடுவாரையானால் இப்போ உனாய்க்க ஹுமுல் ஆதூன் அவர்கள் வரம்பு மீறியவர்கள். அப்போ என்ன செய்யப்படுதுன்னு கேட்டால், மனைவிட்ட போய் சந்தோஷமாக இருந்துக்க, அடிமை பெண்கிட்ட இருந்துக்க, இதுக்கு மேலே வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்தாயானால் அது வரம்பு மீறுகிறாய், அப்படி குரான் தெளிவாக எச்சரிக்கை பண்ணியிருக்கு. அதனால் அவர்கள் இதை தவிர இது அல்லாத வேறு ஒன்றை தேர்ந்தெடுத்தால் வரம்பு மீறியவர்கள் என்ற வாசகத்தில் இருந்து எதையெல்லாம் நம்ம எடுக்கலாம், கணவன் மனைவி அடிமை பெண்கள் தவிர உள்ள எல்லாமே அதில் அடங்கிடும். அது ஓரின சேர்க்கையாக இருந்தாலும் அடங்கிடும், லெஸ்பியனாக இருந்தாலும் அடங்கிறேன், ஹோமோசெக்ஸாக இருந்தாலும் அடங்கிறேன், எல்லாமே அடங்கிடும் அந்த வாசகம் இருக்குது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அது கரெக்டு தான், எல்லாம் தான் அடங்கும், இதில் தான் அடங்க தான் செய்யும். ஆனால் இதில் என்னென்னு கேட்டால், இந்த கூடும்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா இது கூடாதுன்னு சொல்கிற, கூடுங்கிறதுல சில பேர் இப்னு தைமியா மாதிரி ஆளுக்கு கூடாது தான், ஆனால் அது கூடாதுன்னு இருந்த நிலையில் அதை வந்து அவன் வழி தவறி விடுவான் என்ற கூடாது தான் அவனுக்கு ஏழலை, கூடாதுன்னு சொல்லி விட்டியல்னா விபச்சாரம் பண்ணிடுவான். அப்படி நிலைக்கு வந்தான்னு சொன்னால் அவனுக்கு உள்ள சட்டம் என்ன, கூடாது தான், அதை தவிர்க்கத்தான் வேணும்,
தவிர்ப்பதற்கு பல வழிமுறைகள் நம்ம கையாளணும். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தனிமையில் இருக்கிறதை வந்து தவிர்க்கணும். பெரும்பாலும் கூட இப்போ 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த எண்ணமே வராது. அதான் எப்போவுமே தனித்து இப்படி இருக்கணும்னு வரும்போது மட்டும்தான் அந்த எண்ணங்கள் வருமே தவிர, இந்த எண்ணங்களை அடக்கி கொள்வதற்கு என்ன இருக்குன்னு எப்போதுமே 3 பேரோட நம்ம 4 பேரோட இருக்கிற மாதிரி நம்முடைய ரூம் வாழ்க்கையை அமைத்து கொண்டால், வெளியில் பொது இடங்களில் அதிகமான நேரத்தை செலவிட்டு கொண்டிருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யாது, இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். இருந்தாலும் ஒருத்தன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இது இப்போ இல்லைன்னா நான் அடுத்து வச்சா தான் செய்வேன், அதை தவிர வழி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ அந்த கூடாதுன்னு சொன்ன அறிஞர்களே இருக்காங்கள்ல, அவங்களோட சொல்கிறாங்க அகஃபுல் அரரைனி, 2 கேடுகளில் லேசான கேடு என்ற வகையில் அது கேடு தான். 2 கேடு, ஒன்று விபச்சாரங்கிறது பெரிய கேடு, அது அவன் தான் தீர்மானிப்பான். நீங்கள் ஃபத்வா கொடுக்குறது கிடையாது. அவனுக்கு என்ன செய்யலாம், நீ கட்டுப்படுத்திக்க என்று சொல்லலாம், நோன்பு வச்சுக்க என்று சொல்லலாம். இந்த 2 தவிர வேறு ஒன்று நாடாதுன்னு சொல்லலாம், வலியுறுத்தி சொல்லலாம், அறிவுரை சொல்லலாம், எச்சரிக்கை பண்ணி எல்லாம் சொல்லிவிடுங்க. சொன்ன பிறகு ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தினால் அவன் இது இல்லைன்னா அதை தான் செய்வேன் இருக்குது, 2ஐ தவிர 3வது இல்லைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். அது மாதிரி அதுவும் வந்து சில நாடுகளில் வந்து அதுக்கு தடை செய்யப்பட்ட நாடுகள், சவுதி மாதிரி உள்ளதில் இப்போ இருக்கான்னு தெரியல, நாசமாகிட்டான்னு தெரியல. ஆனால் மற்ற அரபு நாட்டு போய் நினச்சா வச்சா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். விபச்சாரம் நினச்சான்னு சொன்னால் ரொம்ப ஒரு சாதாரணமாக ஆகிவிட்ட ஒரு நேரத்தில் இப்போ நம்ம வந்து இந்த வந்து செய்யலைன்னு சொன்னால் அங்கே தான் நம்ம போய் முடியும் என்கிற அளவில் நாடுகளில் வசித்தவனாக இருந்தான்னு சொன்னால், இப்போ 2இல் 1 நடக்கும்னா எதை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? கூடாது தான். கூடாதுங்கிறவங்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அகஃபுல் அரரைன், 2 கேடுகளில் 2 கேடு தான். அதாவது விபச்சாரமும் கேடு தான், சுய இன்பமும் கேடு தான். அந்த 2 கேடுகளில் லேசான கேடு எது? கம்பேரிசன் பண்ணோம்னா பொதுவாக கேடுன்னு நாங்கள் கடந்துட முடியாது. கம்பேர் பண்ணும் பொழுது விபச்சாரம் என்பது பெரிய கேடா அல்லது இது பெரிய கேடா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த விதியின் பிரகாரம் அவனுக்கு நம்ம தடுக்கக்கூடாது. அப்புறம் கூடாது நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் தான் செய்வான். அப்புறமேல் அவன் அதை செஞ்சுட்டானா நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டி வரும். நீங்கள் வந்து நிர்பந்தம்ன்ற ஒரு விஷயத்தை அவன் தலையில் சுமத்தி விட்டணும். நிர்பந்தத்துக்காக வேண்டி அல்லாவை இல்லைன்னு கூட சொல்லுவான்ல, ஒரு உயிர் காக்கிற நிர்பந்தம் வரும்போது அல்லா இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றிக்க போங்கிறோம். அப்படி எல்லாரும் செய்யணும் அவசியம் கிடையாது. சக்தி உள்ளவன் செய்வான், இல்லை பார்த்துருவோம் வாட்டா அப்படின்னு நிற்பான். சஹாபாக்கள் அப்படி பல பேர் இருந்தாங்க. பிலால் மாதிரி ஆட்கள் வந்து அடி வாங்கினாலும் அதை தங்களை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அதிகமான சஹாபாக்கள் வந்து தங்களை முஸ்லீம்னு காட்டிக்கொள்ளாமல் மறைஞ்சி வாழ்ந்தாங்க. மறைஞ்சு கேட்டால் நாங்கள் இல்லையே, எங்களுக்கு சம்மந்தம் இல்லையேன்னு சொன்னாங்க. அப்போ அப்படிலாம் எதனால் அவங்க இருக்கிற முடிவு. அப்போ இந்த விஷயத்திற்கு வந்து தெளிவான பார்வை, இவ்வளோ கருத்தையும் கால்குலேட் பண்ணி தெளிவான பார்வை என்ன சொல்லணும்னு கேட்டால், இது கூடாத ஒரு காரியம்தான். ஏன்னா 2 தவிர 3வது இல்லைன்ட்டான். மனைவிமார்கள் அல்ல அடிமைகளை தவிர இதை தாண்டி ஒருத்தர் போனாரையானால் அவங்க எல்லை மீறியவர்கள். எல்லை மீறுறதுங்கிறது ஹராம் தான் அர்த்தம். கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு கூடாத விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு அதை கடைப்பிடிக்க இயலாதுன்னு வறுமையானால் அவன் விஷயத்துக்கு ஒரு முடிவு மார்க்கத்தில் இருக்கத்தானே செய்கிறது. 4 விஷயம் ஹராமாக்கி இருக்கிறான், வேறு ஒன்றுமே கிடைக்கல, அந்த செத்துப்போன ஆடு தான் கிடக்கு, திண்டா தான் அவன் உயிர் பிழைக்கணும், தின்ட்டு போ. அதனால் ஹலால் அர்த்தம் கிடையாது. அவனுக்கு தாங்க ஏழனா தின்ட்டு போகிறான். இப்போ என்ன அதனால்? அப்போ நிர்பந்த நிலைக்கு வரக்கூடியவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால், முடிஞ்ச அளவுக்கு ஜெயிக்கப்பார். அது நல்லது இல்லை. நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு இருந்தால் இருந்துட முடியும். அதுக்கு வந்து நீ சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டு என்ன செய்ய முடியும், கட்டுப்படுத்திக்கிற முடியும். குறிப்பாக தனிமையில் இருப்பதுங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ளணும். அந்த மாதிரி இருந்து பழகிக்கிட்டீங்கன்னு சொன்னால் தனிமையாக இருக்கிற போது தான் சைத்தான எண்ணங்கள்லாம் வரும். அல்லது அந்த மாதிரி எண்ணங்கள் வருவதற்கு வந்து நம்மளும் என்ன செய்வோம்னு கேட்டால், நம்மளே அந்த வீடியோக்கள், அந்த மாதிரியான ஆபாச வீடியோக்களை பார்ப்பது, ஃபோனில் ஒரு ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதுன்னு அப்படி இறங்கும் பொழுது தான் கட்டுப்படுத்த முடியலேன்னு வரும். அதனால் நீங்கள் எதுக்கு பாடுபடணும்னு கேட்டால், இந்த இதில் மாட்டிக்கிறக்கூடாது, செய்யக்கூடாது, இது தப்பு, தடுக்கப்பட்டது தான் என்று வருது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் அவனுடைய இயலாமைக்கு தடுக்கப்பட்டது தாங்க, எனக்கு ஏழலைங்க, இது இல்லாட்டி அதாங்க, அவனுக்கு நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டு போன்னு சொல்ல முடியாதுல்ல. அடே அதுக்கு போயிடுவோன்னு இது செஞ்சுட்டு போடா, பிரச்சனை இல்லைன்ற. அதுதான் அங்கே தான் நீ போவாயானார். கட்டுப்படுத்த உனக்கு முடியாது. நோன்பு வச்சு 30 நாள் நோன்பு வச்சாலும் உனக்கு கட்டுப்பட இயலாது என்று நீ இருப்பாயானால், அப்போ உனக்கு மட்டும் என்ன இருக்குது, நீ தீர்மானிச்சுக்க, நமக்கு இது இயலாது, நம்ம இதை செய்யலைன்னா அதை தான் செய்வோம் என்று இருந்தால், அதை விட அது இது லேஸ். கம்பேர் ஒப்பீட்டு அளவில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை விட இது சின்னப்பா. முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாடுபடணும். கூடாது என்பதுதான் சரி. கூடாது என்றாலும் கூட 2இல் 1 அந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கணுங்கிற நிலைக்கு தள்ளப்படுவானே. ஆனால் அவன் வந்து அவனுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு முடிவு எடுத்துக்கொண்டால் அல்ல மன்னிப்பவன், அப்படி செய்வான் அல்ல மன்னிப்பு, இப்படி சொல்வதுதான் சரியான ஒரு முடிவாக இருக்கும்.